என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து என்னுடைய கிவ்வேவ்ஸான லாஸ்ட் மேட்சா 2 பேருக்கு நடக்குது. அதாவது டீம் பேர்லாம் லாஸ்ட்டாக நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம்லேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் டீம் பேர் வந்து அவ்வளோ கெத்தாக இருக்காது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேட்ச்சு தரமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஆல்ரெடி இவனுக்கு 2 பேர் விளையாடும் போது ஆப்பனன்ட் டீம் வந்து செதற விட்டது மட்டும் இல்லாமல், எப்படி சொல்கிறது, ஆப்பனன்ட் டீமும் டஃப் கொடுக்குறானுங்க, இவனுக்கு டீமும் டஃப் கொடுத்தானுங்க. 7க்கு 7 கொண்டு வந்தால் 8 மேட்ச்சும் முடிச்சானுங்க. நான் ஒரே நாள்லேயே முடிஞ்சிடலாம், 8 டீமும் வச்சு முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் இவனுக்கு வந்து 7க்கு 7 அடித்து அதுக்கப்புறம் தான் வின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு விளாட்றானுங்க போல இது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தரமாக தான் விளாடுவானுங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிடுங்க. தரமான சம்பவத்தை தான் பண்ணி நிற்கிறானுங்க. ரிவ்யூவெலாம் உண்டுன்னு தான் சொல்லியிருந்தேன். ரிவ்யூ பண்ணுறானுங்க அது போலலாம் நினைக்காதீங்க. ரிவ்யூ உண்டுன்னு தான் சொல்லின்னு இருந்தேன் நான் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் மேட்ச்சே எந்த டீம் வின் பண்ணிச்சா? ஓகே, தரமான சம்பவமாக தான் இருக்கணும்னு நம்புகிறேன். நம்பிக்கையே வாழ்க்கை, வாழ்க்கையே நம்பிக்கை. தரமான சம்பவமாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போதானே ஒரு அல்லு வில்லு அப்படி இப்படின்னு கிளப்பினாதான் வேலைக்காகும். யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களாம் சில பேர்லாம் டைலாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டைலாக்ஸ் சொன்னால் அவங்க பேர் தான் ஞாபகம் வர மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் முடிச்சுன்னுக்கிறோம். பட் இந்த மேட்ச் சின்சியராக தான் போகுது. பார்க்கலாம் எப்படி அடிக்கிறாங்க. கேம் பிளே எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே ஷேரும் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு. பட் இருந்தாலும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸ்னைப்பர் இது டெஸ்டிக்கல் டபுள் பேரு என்னமோ எடுத்தா குவைட்ராரு. எல்லாருமே பார்த்துக்கணும். ஏன்னா சுற்றின்னு வந்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து அது ப்ராப்ளம். நான் வந்து சுற்றின்னு வரக்கூடாது, ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். சுற்றின்னு வந்தாங்கன்னா அது ப்ராப்ளமாக இருக்குல்ல. அதனால எல்லாருமே பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ஸ்னைப்பர் வச்சு கட்டாசுறாரு இவருன்னா என்ன, அது ரெண்டு மேட்ச்சு 2 ரவுண்டில் தோத்த வெறியில் கட்டாசுறானுங்க என்னன்னு தெரில. முடிச்சுட்டானுங்க டக்குன்னு. என்ன அது போகுது, நல்லா முடிச்சிட்டானுங்க, வெறியில் கட்டாசுறானுங்க. சரி, நெக்ஸ்ட் மேட்ச் அவனுங்க எப்படி வெறியில் கட்டாசுறானுங்க பார்க்கலாமா? அதுவும் இல்லாமல் என்ன மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், டவர் வேறு கிடைக்க மாட்டேங்குது அதிகமாக. அதனால தான் சென்ட்ரலில் வந்து வீடியோ வந்து கட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. எச்சமில்லை ஓடே தொட்டே சும்மா விடாதே. அவனை கொல்லு ஹே அப்படின்னு சொல்ற மாதிரி இத்தனமா ஏறினுக்கிறானுங்க.
டிராப் வேற வச்சிட்டேனா, திடீர்னு டிராப் எல்லாம் அடி வாங்குறானுங்க. அது நான் தான் தப்பு பண்ணிட்டேன். டிராப் வந்து ஆஃப் பண்ணியிருக்கணும். டிராப் வந்து சில இடத்த வந்து இந்த ரவுண்டில் இவங்க வந்து எகிரி போயிருப்பாங்க ஒரு இடத்த. அந்த மூமெண்ட் வந்து 999 இல்லை, வேற ஒருத்தவனை பார்த்து நின்னேன் ஸ்பெக்டர்ல. இவன் அப்பா என்ன வெறிடா டக்குன்னு முடிச்சிட்டானுன்னு சொல்லிட்டு இவனுங்களும் வெறி கொண்டு கடாசுறானு, வெறி கொண்டு வேங்கை மாதிரி. வேங்கைகள் கிளம்பியது. டவர் வேற கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றது? ஓகே, இதுவும் ஓகே. ஓகேடா, ஸ்னைப்பர் டபுள் பேக். ஓடு மக்களை, வரும்போது அடிதான், வரும் போதே அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டீம்ஸ் ரெடியா இருக்குது. இந்த ரவுண்ட் யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம். 3 ரவுண்டா ஒரு டீம் ஜெயிச்சு நிக்குது. இந்த ரவுண்டு எந்த டீம் ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகே காய்ஸ். அடிச்சுட்டானுங்க, 2 பேரும் அடிச்சுட்டானுங்க. ஓடுங்க, ஓடு முடிச்சிட்டாங்க. 4 ஃபோன் வச்சு முடிச்சிட்டாங்க. கொதறானுங்க. ஆப்போனன்ட் டீம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. வெறித்தனமான பிளேயர்ஸ் எல்லாருமே போட்டு தகரானுங்க. அடுத்த தடவை வந்து கண்டிப்பா பிஆர் மேட்ச் தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா சிஎஸ் வந்து டைம் ரொம்ப போயினே இருக்குது. 8 டீமா இருந்தாலும் டக்குன்னு வச்சு முடிச்சிடலாம். எப்படி இருந்தாலும் ஒரு ஆளுக்கு தான் கிவ் தரப்போறோம். அது பிஆரை வச்சு முடிச்சோன்னா டக்குன்னு முடிஞ்சிருதா பாருங்க. டிராப் வச்சதுனால இது போல் தான் 2-3 தடவை அப்படியே தூக்கி அடிக்குது அவங்களுக்கு. எல்லாரும் மாத்தி மாத்தி பாரு. ஏன் அவ்வளோ சோலோ பேசுறாங்க நினைக்கிறாங்க. என்ன பண்றது? போட்டானா கிழிஞ்சிடும், என்ன பண்றது? வேகமா ஏறுறாங்க எல்லாருமே, சட்டுக்கிட்டு சுந்தர மாதிரி ஏறுறாங்க. எந்த டீம் ஃபர்ஸ்ட் இதாகுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நாக்கு 4 மேட்ச் வின் பண்ண டீமா? ஓடு ஓடு போனோம். அப்படின்னு டீமும் சதர் தான் வருவானுங்க. இந்த டீம் பசங்களே வாடிக்கிறீங்கன்னு. எட்டுங்க
இவ்வளோ ஸ்வைட் இல்லை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். 1 டாப் மேட்ச் வச்சிருக்கலாம் போலக்குது. பட் இருந்தாலும் சின்சியராக தான் போகுது. பார்க்கலாம். போடு மக்களே, எய்ஸ் மூமெண்ட் மக்களே, போடு மக்களே. வெட்டுதான் பழகுது இந்த டீம்ல. எய்ஸ் மூமெண்ட்லாம் அடிச்சுக்கிறாரு. கெத்துதான் பழகுது வேற. இவரை மிஞ்ச யாரும் இல்லை, இவரை மிஞ்ச யாரும் இல்லை. சிங்கம் டீமோடைய சிங்கம். டீம் பேர்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். சிங்கம் டீம். எய்ஸ் மூமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எய்ஸ் மூமெண்ட் பார்த்ததே இல்லை. அந்த டீம்லயும் பார்க்கல எய்ஸ் மூமெண்ட்டை. இந்த டீம்ல தான் பார்த்துக்கிறேன். சிங்கம் டீம் 2வதா இருக்கிறது. 4 மேட்ச் வின் பண்ணி இருக்கிறது வந்து டிஎன் ஃபேமிலி. டிஎன் ஃபேமிலியில இது வந்து எப்படி சொல்றது, அவங்க வந்து கில்டா வச்சுக்கிறாங்க டிஎன் ஃபேமிலின்னு. கில்டில் இது கேப்டன் டீம். வைஸ் கேப்டன் வந்து அவர் வந்து செமிஃபைனலில் வந்து வெளியே போயிட்டாரு, தோத்துட்டாரு செமிஃபைனலில். ஃபைனல் டீமாக தான் டிஎன் ஃபேமிலியோடைய கேப்டன் வந்து இருக்கிறாரு. கேப்டன் வந்து எய்ஸ் மூமெண்ட்டை பார்த்து செதறியிருப்பாரா இல்லை கதற விட போகிறாரான்னு பார்க்கலாம். எய்ஸ் மூமெண்ட் டீமில் வச்சு அடிக்கலாமான்னு. திரும்பியுமா அவரே தான் சொல்லிட்டுறாரு. சிங்கத்தோடைய டீம்ல சிங்கம்னு சொல்றத உறுதி பண்ணிட்டாங்கப்பா. இந்த டீம்ல லீடு வந்து டிஜிபி ரவுடிஸ் உடைய கிங்கா இவர் இருக்கிறாரு. சிங்கத்தோடைய கிங்கா சிங்கமே இருக்குது. சூப்பர் மேட்ச். என்ன பண்றது, பார்க்கறதுக்கு 4 ரவுண்ட் 8 ரவுண்ட் வாங்கலாம். தாக்கறானுங்கடா டேய்.
இதுக்காக சவுண்டு கம்மியாக வச்சுக்கிறேன்னா கிரிக்கிறானுங்க ஊரே இருந்தது அடுத்த புல்லட்டில் பாருங்க புல்லட் ஒரு புல்லட் இத வெறி கொண்டு தான் வீசுறாங்க. ஆனா டக்குன்னு தான் முடிய மாட்டேங்குது மேட்ச்சு. பார்க்கலாம் 7-7 வருமா இல்ல இந்த டீம்லயே அப்படியே வச்சு மூடுறாங்களா மேட்சை முடிக்கிறாங்களா. நெத்தியில பொட்டு வச்சு சீமகத்தை சேர கட்டி ஸ்ட்ரெயிட்டா போய் அடிக்க போறாரு போல இது சிங்கம் டீமோடைய கேப்டன்ஸ். சிங்கம் பேர்லயே ஒரு கெத்து, சிங்கம். தி லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்ற மாதிரி. பார்க்கலாம் இந்த தடவை எப்படி போகுதுன்னு. அதுக்கு முன்னால ஒன்று சொல்லிக்கிறேன், டீமோடைய பேர்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். முதல்ல அதை வந்து கவனிங்க. 8 டீமில் நான் டக்குன்னு முடிஞ்சிருமாண்ணா? ஐயோ சரி ஓகே. 8 டீமில் வந்து தமிழண்டா மகிழ்ச்சி, பிஸ்கோட் போடு மக்களே சொல்றது கூட டைம் விட மாட்டேறாங்க. நம்மளுக்கு முடிச்சிட்டாங்க போங்க, முடிச்சிட்டாங்க போங்க போங்கடா அப்படின்னுன்றாங்க போங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷார்ட்டில் பார்க்குறேன் உங்களை, ஷார்ட்ஸில் வந்து போடுறேன் டீம் பேர்லாம். ஓகேவா? பாய். பாருங்க யார் ஃபர்ஸ்ட்